ஆப்பிரிக்கால சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப அங்கதான் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இங்க இருக்கிறது நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி கடை இல்ல, சைனாக்கார அண்ணாச்சி. ஆமா, இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கடை சைனா கடைக்காரங்களோடது. அதாவது சைனாக்காரங்க இங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி பர்னிச்சர்ஸ், இது நீங்க பாக்குறது பர்னிச்சர்ஸ் மட்டும் தான். பாருங்க, பர்னிச்சர்ஸ்ல எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா கடை இல்ல, கடல். இவ்வளவு கொண்டு வந்து ஆப்பிரிக்கால விக்கிறாங்களே. நாங்க பெரும்பாலும் ஆப்பிரிக்காலனா ஒரே பொட்டக்காடு, மக்கள் ரொம்ப ஏழையா இருப்பாங்க அப்படின்னு தானே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா எல்லா ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸும் அப்படி இல்லை. ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள எல்லா கண்ட்ரீஸும் அப்படி இல்லை. இப்ப நான் இருக்கிறது ஜாம்பியான்னு ஒரு நாடு. மக்கள் எல்லாமே இங்க கொஞ்சம் வசதியா தான் இருப்பாங்க, நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க. இங்க காப்பர் இருக்கு. சொல்ல போனா நம்ம ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட வேதாந்தா இங்க காப்பர் மைன்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல காசு தான். இங்க பாருங்க, இதெல்லாம் வாட்ச். இந்த வாட்ச்ல எவ்வளவு வெரைட்டிஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க. இது வேற எந்த கடையும் இல்ல, சைனா கடைக்காரன் கடை தான். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வாட்ச்லயும் ஒரு டிஃபரெண்ட். நல்லா பார்க்கவே நல்ல ஒரு ஆடம்பரமா இருக்கா. இது 820 இந்த ஒரு காசுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷனுக்காக தொங்க விடுறது. இப்ப நீங்க புதுசா வீடு கட்டினீங்கன்னா டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி தொங்க விடலாம். இதெல்லாம் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இங்க கிடைக்குது. பெரும்பாலும் சைனா பொருட்கள்லாம் சீப்பா இருக்கும், ஆனா நல்லா இருக்காது, குவாலிட்டியா இருக்காதுன்னா சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. இதை பாருங்க, பெயிண்டிங்ல எவ்வளவு வெரைட்டி. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த பெயிண்டிங் எல்லாம் சைனா கடைக்காரன் தான் விற்கிறான். ஆனா இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது இங்க உள்ள நாட்டுக்காரங்க. 220 போட்டிருக்கா. 220 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதுதான் நம்ம ஊரு காசு. இங்க பாருங்க, பெயிண்டிங்ல எவ்வளவு வெரைட்டி. இதையெல்லாம் வரைஞ்சது இங்க உள்ள ஆப்பிரிக்கன்ஸ். அதை அந்த கடையில வச்சு அவங்க விற்கிறாங்க. இந்த பெயிண்டிங் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய பொருள். அதாவது இந்த கடைக்கு வந்தோம்னா இதெல்லாம் வந்து டீ கிளாஸ். உங்களுக்கே தெரியும், சைனாக்காரனாவே இந்த டீ கிளாஸ், அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்றதுலாம் அவன் தான். பார்க்கும்போதே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். இங்கேயும் எல்லாம் வாங்கலாம். அதாவது காசு இருந்துச்சுன்னா எங்க போனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். எங்க போனாலும் அழகான லக்ஸரியான பொருள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அதனால ஆப்பிரிக்கானாவே ரொம்ப பொட்டக்காடா இருக்கும், ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்